நிகிதா வணக்கம். நிச்சயமாக நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் இன்று அவரது வழக்கறிஞர் மூலமாக வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து தற்போது திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவரும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான நயினார் நாகேந்திரன் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது எனது வழக்கமே அல்ல, த்ரிஷா விவகாரத்தில் வருத்தம் தெரிவிக்கிறேன் என விளக்கம் அளித்தார். நடிகை த்ரிஷா குறித்து நயினார் நாகேந்திரன் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அது குறித்து பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அந்த சர்ச்சை குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட கருத்துக்களுக்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், என்னுடைய நீண்டகால அரசியல் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதில்லை, அத்தகைய நாகரிகமற்ற விமர்சனங்களை நான் ஒருபோதும் அனுமதிப்பதும் இல்லை, இதுவரை நான் அவ்வாறு பேசியதும் இல்லை என தனது அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். த்ரிஷா குறித்த சர்ச்சை குறித்து பேசிய அவர், அன்று ஒரு குறிப்பிட்ட சூழலில் தற்செயலாக வாய் தவறி ஒரு வார்த்தை வந்துவிட்டது, அது தவறான ஒரு வார்த்தை தான் என்பதை நான் உணர்கிறேன் என தனது தரப்பு விளக்கத்தை விவரமாக அளித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக கட்சியின் மேலிடம் தன்னிடம் பேசியது குறித்து அவர் குறிப்பிடும் போது, பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் இது குறித்து ஏற்கனவே தன்னிடம் பேசியதாகவும், அதுபோல் நேற்று முன்னாள் மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்த போது அவரும் இந்த விவகாரம் குறித்து என்னிடம் விரிவாக கேட்டறிந்தார் எனவும் கூறினார். இறுதியாக இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பேசிய நயினார் நாகேந்திரன், இந்த விவகாரத்தில் யாராவது மன வருத்தம் அடைந்திருந்தால் அல்லது யாருடைய மனமாவது புண்பட்டிருந்தால் அதற்கான என்னுடைய மனப்பூர்வமான வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என வெளிப்படையாக வருத்தம் தெரிவித்தார். நடிகை த்ரிஷா சார்பில் இன்று சட்டப்பூர்வமான அறிக்கை வெளியிடப்பட்ட சில மணி நேரங்களிலேயே நயினார் நாகேந்திரன் இந்த விளக்கத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்தது அரசியல் மற்றும் திரைத்துறையினரிடையே பெரிய கவனத்தை பெற்றுள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி வனராஜசங்கர். த்ரிஷா குறித்த தனது சர்ச்சை பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு தவறி வந்த ஒரு வார்த்தை, அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் இது குறித்து என்னிடம் பேசினார்கள். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவ வேண்டானால் என்னுடைய வருத்தத்தை மனப்பூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு தவறி வந்த ஒரு வார்த்தை, அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் இது குறித்து என்னிடம் பேசினார்கள். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவ வேண்டானால் என்னுடைய வருத்தத்தை மனப்பூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.